கணவன் இருந்து இவ்வளவு நாட்களாக ஆகிறது. இதுவரையும் யார் கொடுக்க முன் வரவில்லையே. நாடு நாடாக சென்றோம், நகர நகரமாக சென்றோம், தண்டாரா போட்டோம். ஆனா யாரும் பெண் தர முன் வரவில்லையே. இதுவரை வரவில்லையே. யாரும் வரவில்லையே ஐயா. ஐயா, ஆனா தூரத்துல யாரும் வரவே தெரியுது ஐயா. தூரத்தில் யாரும் வந்து யாரும் பார்க்கலாம். யாரும் பாரு. வணக்கம் ஐயா இருக்காரா? ஐயா உள்ள சொல்லுங்க ஐயா. அம்மா எதற்காக வந்தீங்க? நான் யார்? அம்மா நான் யார் தெரியுமா? யாரு அம்மா? நான் தான் விஜயபுரம் நாட்டை யாரக்கூடிய விஜயனுடைய மனைவி. பேர் வசந்தா. வசந்தா. ஆமா. அம்மா நீங்க கல்யாணம் செஞ்சிருந்ததா? அம்மா உங்களை பார்த்தா என்ன கல்யாணம் ஆன மாதிரி இருக்கிறீங்க அம்மா. அம்மா நீங்க எப்படிமா திருமணம் செய்வ? கழுத்துல வேற தாலி இருக்குதும்மா. ரெண்டாம் தாரமா? மூணாம் தாரமா? ஐயா யாரோ பாலோட டீச்சர் வந்துக்கிறாங்க. பாலோட டீச்சரா? ஆமா ஐயா. வணக்கம் வணக்கம் வணக்கம். ஆமா யார்? எந்த நாட்டை சேர்ந்தவர்கள்? இது காரணம் யார் தெரியுமா? ஆமாங்க. நான் தான் விஜயபுரம் நாட்டை ஆளக்கூடிய விஜயனுடைய மனைவி. வசந்தா. வசந்தா. அவன் வந்த காரணம் இதை பாருங்க. அனைத்து தண்டரமளித்து என் காதி சரினால் கேட்டிருக்கு. அம்மா அம்மா தண்டார பொறுத்து கேட்டீங்களா? சம்மதமா? அம்மா செத்த பிடம் தான் எங்களுடைய இளவரசர். இதை பாருங்கள் ஐயா. உன்னுடைய மகளுக்கு என்னுடைய மகள் பத்மாவதி கொடுப்பதற்கு முழு சம்மதத்தோட தான் வந்திருக்கேன். அம்மா அம்மா ஆனா நல்லா கேட்டீங்களாம்மா? உங்க பொண்ணை கேட்டீங்களா? ஆமாப்பா. பொண்ணு ஒத்துக்கிச்சாமா? ஒத்துக்கிச்சா. ஆனால் என் மகன் இறந்த பிணம் பிணத்திற்கு உன்னுடைய மகளை கொடுப்பதற்கு உனக்கு சம்மதம் தானே? முழு சம்மதத்தோட வந்திருக்கேன். அப்படி என்றால் உழைத்த பிரகாரம் அந்த பொன் பொருள் அத்தனை 10 லட்சம் பணத்தை கொடுத்தனுப்பு. உங்க கையால கொடுங்க ஐயா. அந்த இதில் 10 லட்சம் பணம் என்னுடைய ராஜ்யத்தில் பாதி. ஆமா அதை நாங்க எழுதி வச்சுக்கிறோம்மா. அது கஷ்ட பாத்தீங்களா? பாத்தீங்களா? இதுதான் பணம். இங்க என்னண்டவா? ஏன்னா மூணாவது ஆளு நிக்கிறாரு. என்ன சந்தில சிந்துப்பா இருங்க. இந்த நீங்க எல்லாம் ஒரு ஆடவனை பார்த்து திருமணம் செய்து அடிப்பட்டு இடிப்பட்டு உதப்பட்டு புள்ள பத்து அடுப்பு ஊதி பயந்து கூட பண்ணும். அம்மா பயப்பட அவசியமே இல்லை. காலாட்டுக்கு சாப்பாடு ஒரு மலை அறிஞ்சோம். அங்கேதோ காரி முடிச்சு எழுதியது என்னது அதா? என் பாய கலர்ச்சிங்களோ நடக்கிறதே வேற. நீங்க கூறிய பிரகாரம் 10 லட்சம் பணத்தையும் பாதி ராஜ்யத்தை கொடுத்தீங்க. கொடுத்துட்டேன். நான் என்ன செய்ய வேண்டும்? என்னுடைய மகன் பூஜை வேண்டும். திருமணம் நடக்க வேண்டும்.
எத்தனை மட்டமா கட்ட வைக்கிறான் எத்தனை கேட்டியா திடா அந்த ஊர்ல இது ஓடுறது என் சக்காலத்தை பத்தவனே ஏய் கசகுதா கல்யாணம் கசகுதா உனக்கு அழகான ஆணவனை பார்த்து திருமணம் செய்து வைத்தால் உனக்கு ஆணவன் அகபாவம் அதிகமா இருக்கும் அதுக்குதான் நீ செத்து பட பண்ணி கட்டி வைத்தேன் மண்ணா நீங்கள் கூறிய பிரகாரம் நடத்துவோம் மண்ணா நான் பாடுறேன் தாங்கிக்கிட்டு கிடந்தனே எனக்கு காலத்துக்கு ஒரு கொடுமை தேடிட்டு போறேன் அடி பாவி செத்த பணத்தை திரும்ப செஞ்சு நான் என்னடி வாழ்க்கை வாழ போறேன் நீ மாட்டாதா என்பதை நிரூபிச்சுட்டு பாவி ஏப்பா உன்னை சும்மா விடாதடி எங்க இருந்தாலும் நல்லா இரு அந்த பிணத்தை திரும்ப செஞ்சு நான் பிணத்தோடு பிணமா நான் போய் சேர்ந்துடுறேன் நீ எங்க இருந்தாலும் நல்லா அடி பாவி ஐயா உங்க கட்டளை நிறைவேற்றுங்க ஐயா நிறைவேற்றுங்க இன்னும் இந்த நிதான நல்ல வேலைகளில் இன்னும் கள்ளிக்கிழகு மாணிக்கம் நெல்லிக்கிழகு சிறுசம்பா நீருக்கிழகு பன்னீர் ஊருக்கிழகு புள்ளம்பாக்கம் நகரம் இன்னும் புள்ளம்பாக்கம் நகரத்திலே தேரா திருவிழாவா ஒன்றுமில்லை வாழ்வாங்கு வாழ்ந்து இந்த மண்ணுலகை விட்டு விண்ணுலகம் அடைந்த இன்னும் லட்சுமி அம்மாள் அவருடைய 1ஆம் ஆண்டு நினைவஞ்சலி இன்னும் ஓராண்டு கடந்து சென்ற பின்பும் அவருடைய நினைவாலும் பிரிவாலும் வாடும் அவருடைய குடும்பத்தினர் அனைவரும் இன்று ஓரிரவு அவருடைய ஆன்மா சாத்தி அடைய வேண்டும் என்று எங்களது காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேறு வட்டம் கட்டியாமந்தல் ஸ்ரீ இனியார் நடமடத்தை அழைத்து அறுசுவை உணவளித்து நல்ல முறையிலே பத்மாவதி திருக்கல்யாணம் அல்லது மும்மூர்த்திகள் தரிசனம் எனும் நாடகம் சிறப்பான முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இந்த நிதான வேளையிலே கிராமம் மணியம் பிரதனம் நாட்டாண்மைதாரர் காவல்துறை கவுன்சிலர் ஊராட்சி மன்ற தலைவர் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் வார்டு மெம்பர்கள் மகளிர் குழு ஆடவர் குழு இளைஞர் நற்பணி மன்றம் கிராம பொதுமக்கள் மற்றும் லட்சுமி அம்மாள் அவருடைய குடும்பத்தினர் அனைவரும் ஒன்றாக இணைந்து கொடுக்கப்பட்ட சொர்ண காணிக்கை 201 சுபஜயம். அது மட்டுமல்லாது இந்த இறந்த பிணத்திற்கு திருமணம் செய்து முன் வந்துள்ள பத்மாவதி அவர்களுக்கு ஏன்னா விதியையும் மதியால் வெல்லலாம் அப்படின்றாங்க. அதுபோல உங்களுடைய நல்ல உள்ளங்கள் அவங்களுடைய திருமணத்திற்கு பிறகு நீங்கள் மனமாற வாழ்த்தினாலும் அந்த சிவமணிக்கு உயிர் கிடைக்கலாம். ஏன்னா இது நடந்த ஒரு புராண கதை. இந்த மாதிரி நடந்ததுன்றது நம்மளுடைய ஆசன்கள் சொன்னதை அப்படியே ஃபாலோ பண்ணி இதை செய்கிறோம். ஆனால் நம்மளுடைய நல்ல உள்ளங்கள் படைத்தது ஒரு மலர் எடுத்து போட்டு ஒரு மோட்ச காணிக்கை நம்ம தையால் கிடைத்த மோட்ச காணிக்கை இட்டு வாழ்த்தினால் ஒரு வேளை உயிர் வரலாம். ஒரு நல்ல உள்ளங்கள் வாழ்த்தியமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு நாடகத்தை துவக்குகின்றோம். நன்றி, வணக்கம். நாடகம்